அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 அதிகாரம் பக்கம் 271 271 பக்கத்தில் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். அந்த 27வது வசனத்தில் இருந்து 28வது வசனம் வரைக்கும் இருக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவன் இந்த வசனத்திலே நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? இப்பொழுது இந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான வசனம். சபையில் இருக்கக்கூடிய பிலிப்பியருக்கு இவர் எழுதுகிறார். 27வது வசனம் இப்படியே சொல்லுகிறது: நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த செய்தியினுடைய தலைப்பு: சுவிசேஷத்திற்கு நாம் அருகதையானவர்களா அல்லது பாத்திரவான்களா? சுவிசேஷத்திற்கு நாம் பாத்திரவான்களா? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார் என்று கேட்டால், சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் வேறு ஒன்றையும் உங்களிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. வேற எந்த நற்கிரியையையும் உங்களிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. சுவிசேஷத்திற்கு பாத்திரவானாய் எப்படி நடந்து கொள்ளுவது என்பதைத்தான் 27வது வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி பாத்திரவானாய் நடந்து கொள்வது? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் உண்டு, ஒவ்வொரு பதவிகள் உண்டு. அந்த பதவியையும் அந்த பொறுப்பையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதற்கு பாத்திரவான்களாய் அவர்கள் இருக்கிறார்களா என்பதை அறிய முடியும். உதாரணத்திற்கு, திருமணம் ஆகி ஒரு பெண் இருக்கிறது என்று கேட்டால், வைத்துக்கொண்டால், புதிதாய் திருமணமானவள், அவளுக்கு அறிவுரை எப்படி வழங்க முடியும்? நீ இது நாள் வரையும் ஒரு வாலிப பெண்ணாய், திருமணம் ஆகாத ஒரு பெண்ணாய் நீ இருந்து விட்டாய். இனி நீ ஒரு பொறுப்பிற்குள்ளாக கடந்து போகிறாய். உனக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நீ ஒரு புதிய பொறுப்பை நீ வகித்திருக்கிறாய். என்ன? மனைவி என்கிற ஒரு ஸ்தானத்தை நீ இந்த நிமிடத்தில் அடைந்திருக்கிறாய். இனி நீ செய்ய வேண்டுவதெல்லாம் அதற்கு தகுதியாய் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். மனைவி என்கிற வார்த்தைகளுக்குள்ளாக பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது, பல பொறுப்புகள் அடங்கி இருக்கிறது. எப்பொழுது அந்த வார்த்தைக்கு கீழாக நான் உடன்பட்டு வருகிறேனோ, அல்லது கணவன் என்கிற வார்த்தைக்கு கீழாக வருகிறேனோ, அதில் இருக்கிற பொறுப்புகளுக்கும் அதில் இருக்கிற கடமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் நான் இசைந்து செயல்பட்டால் மாத்திரமே அந்த கணவன் என்கிற வார்த்தை எனக்கு பாத்திரமான ஒரு வார்த்தையாக இருக்கும். நான் பாத்திரவான் என்று அழைக்கப்படுவேன். இது ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். ஒரு குழந்தையாகட்டும், ஒரு வாலிப பையனாகட்டும், ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவனாகட்டும், மாணவியாகட்டும், யாராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் அந்த பொறுப்புக்கு தங்களை பாத்திரவான்களாய் மாற்றிக்கொண்டால் ஒழிய அந்த பொறுப்பை வைத்து அவர்கள் அழைக்க முடியாது. ஒரு மாணவனுக்குரிய எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் தன்னை மாணவன் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது அவனை ஜனங்கள் இகழுவார்கள், வேடிக்கையாக இருக்கும். அதுபோல் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்கு அல்லது சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். யூ மஸ்ட் பி worthy. நீங்கள் அதற்கு பாத்திரவானாய் இருக்க வேண்டும். ஏன் நான் சுவிசேஷத்திற்கு பாத்திரவானாய் இருக்கணும்? எதற்காக ஆண்டவரே? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோட்டில் எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டு நீ சுவிசேஷத்திற்கு பாத்திரவானாய் நடக்க வேண்டும் அப்படி சொல்லலை. வேற யாரையோ போய் கூப்பிட்டு சொல்லலை. இந்த பிலிப்பிய விசுவாசிகள் எல்லாம் எப்படி சபைக்குள்ளாக வந்தாங்க தெரியுங்களா? அதே பிலிப்பியர் 1 அதிகாரம் 3வது வசனத்தில்
வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் இதை எழுதுறேன். வேற யாருக்கு நான் எழுதல. ஒரு கல்லூரியிலே மாணவனாய் சேர போறவனிடத்துல நீ சேர்ந்ததினாலே இந்த மாணவனுக்குரிய தகுதி என்ன என்பதை உனக்கு நான் சொல்லுகிறேன். மாணவன் அல்லாதவனிடத்தில் போய் சொல்லுவதால் எந்த பிரயோஜனமும் அல்ல. இப்பொழுது ஒன்றை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கீங்களா? அப்படி இருந்தா தான் இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனம். அப்படி இல்லைன்னா இந்த வசனத்திற்கு நீங்கள் அந்நியரா இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, இன்னும் அழகாய் சொல்ல போனார், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த வசனம் செல்லுபடியாகும். சுவிசேஷமே இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சுவிசேஷத்திற்கு எப்படி பாத்திரவானா என்னால் நடக்க முடியும்? இங்கே பிலிப்பியர்கள் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டு இருக்கிறார்கள். நாங்கள் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம். என்ன சுவிசேஷம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேற எந்த வழியாலும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. ஏன்? அவரே நம்மளுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார். அவர்தான் நமக்கு வழியை காண்பிக்க முடியும். அவரால் தான் நமக்கு மன்னிப்பை தர முடியும். அவரால் தான் நித்திய ஜீவனை தர முடியும். இதை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டான் என்று சொன்னால் அவர் அந்த நிமிஷத்தில் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்பட்டவராயிருக்கிறார். அடுத்து அவர்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது அதற்கு பாத்திரவானா இருக்கிறாரா? எப்படி பாத்திரவானா இருப்பது? இங்க நம்ம வாசிக்கிறோம், நான் வந்து உங்களை கண்டால், நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்க வேண்டும். ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடணும். எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்பட வேண்டும். இப்படி நீங்கள் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். 3 காரியங்கள், 3 குறிப்புகள் இந்த வசனம் சொல்லுகிறது. ஒன்று, ஒரே ஆவியிலே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராட வேண்டும். 3வது, எதிர்க்கிறவர்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்பை உங்களுக்கு கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் மருளக்கூடாது. இந்த 3ம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்டவங்க? சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு மனைவியை எடுத்துக்கொள்ளலாம். மனைவி எப்படி பாத்திரவானா இருக்கணும்னு சொன்னா, கணவனுக்கு அடங்கி இருக்க வேண்டும், கணவனுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், பிள்ளைகளை போஷிக்க வேண்டும், வீட்டின் வேலை, இப்படி ஏதோ ஒன்று, இப்படி எல்லாம் அடுக்கடுக்கா இருந்துச்சுன்னு சொன்னா இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை நாம் என்ன சொல்லலாம்? மனைவி என்று சொல்ல முடியும். அல்லது கணவனுக்குரிய வேலைகள், இந்த பொறுப்புகள் இருக்கிறது, இவரை கணவன் என்று சொல்ல முடியும். அப்படி போலதான் நான் ஒரு விசுவாசி, நான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவன் என்று சொன்னால் இந்த 3 தகுதிகளும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்று நான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியலை, அல்லது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் சபையில் ஏனோ தானோன்னு உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். அதனால முதல் குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்கணும். முதல் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களிடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்க்கிற அல்லது தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு கேட்டா ஃபெல்லோஷிப், ஐக்கியங்க. ஐக்கியத்திற்கு ஒன்று மிக மிக தேவை. என்னன்னு சொல்லுங்க பிரதர். நீங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரு பதிலை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட கேள்வி கேட்பீங்க. ஏன் நான் கேள்வி கேட்குறேன்னு சொன்னா உங்களால் தூங்க முடியாது. அதுக்காக தான். ஐக்கியத்திற்கு என்ன தேவை? அன்பு தேவையா? சரி. பிசாசா? ஆமா, பிசாசுகளோட ஐக்கியமா இருக்கணும்னா என்ன தேவை? பிசாசு தேவை. இதுதான் எனக்கு சரியான பதில். முதல்ல ஐக்கியமா இருப்பதற்கு இன்னொரு நபர் தேவை. புரிந்து கொண்டீங்களா? உங்களுக்குள்ள நீங்க ஐக்கியமா இருக்க முடியுமா? யூ கேனாட் ஃபெல்லோஷிப் வித் யுவர் செல்ஃப். நான் ஒருத்தன் பிரதர், ஐக்கியத்தில் நிறைஞ்சு இருக்கிறேன் பிரதர்.
எத்தனை பேர் நான் ஒரே ஆளு தான், எங்கள் சபையில் ஐக்கியத்தில் நிரம்பி வழியிறோம். எத்தனை பேர்? நான் மட்டும்தாங்க. என்ன வேடிக்கையாக இருக்கு. ஐக்கியத்திற்கு இன்னொரு நபர் தேவைப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் அன்பு, அது எல்லாமே அப்புறம் வருது. இங்கே தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், சபையில் இவர்கள் எல்லாரும் ஐக்கியத்தில் இருக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சபையில் 10 பேர் மாத்திரம் ஐக்கியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக போகும் பொழுது ஒரு 4 பேர் மாத்திரம் அப்படி முகத்தை திருப்பி கொண்டு போவாங்க. அது தவிர்க்க முடியாதது. இன்றைக்கு எங்கே தவறு நடக்கிறது என்று கேட்டால், ஒன்று அந்த 4 பேர் மாத்திரம்தான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கலாம், அல்லது இந்த 10 பேர் மாத்திரம்தான் கீழ்ப்படிந்திருக்கணும். அவர்கள் ஒன்று வேற ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தில் ஒத்து போகுதோ அங்கே ஒரு ஐக்கியம் ஏற்பட்டு விடுகிறது. ஐக்கியம் எல்லா இடத்துலையும் ஏற்படும். ஐக்கியம் என்ற வார்த்தையே நல்லது என்று நினைக்க கூடாது. திருடர்களுக்குள்ளாக ஐக்கியம் இல்லாட்டி என்ன பண்ண முடியாது? திருட முடியாது. அங்க ஐக்கியம் நல்ல ஐக்கியமா இல்ல. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சுவிசேஷத்துக்காக ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். த ஃபெல்லோஷிப். தேவன் முதல்ல நம்மை அழைத்ததே ஐக்கியத்திற்கு தான். யாரோட ஐக்கியமா இருப்பதற்கு அழைத்தாருன்னு வாஸ்தா ரொம்ப அருமையா இருக்கு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாத்தீங்களா? முதல் ஐக்கியத்தை தேவன் யாரோடு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு. ஒவ்வொரு மனிதனும் நேரடியாக, ஒவ்வொரு விசுவாசியும், மனிதன் என்று சொல்லும் பொழுது சபையில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளும் தேவனோடு, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு நேரடியாக ஐக்கியத்தில் முதலாவது அங்க ஐக்கியம். அடுத்த ஐக்கியம் எங்கன்னு கேட்டா சக விசுவாசிகளோடு. எப்பொழுது தேவனுக்கும் எனக்கும் ஐக்கியம் இருக்கிறதோ அப்பொழுது சக விசுவாசிகளோடு ஐக்கியம் இருக்கும். ட்ரெயின் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையா இருக்கும். எலக்ட்ரிக் ட்ரெயின் மேலே பார்த்துருக்கீங்களா? மேலே ஒயர்ஸ்லாம் இருக்கும், கம்பியா ஒயரா இருக்கும். அந்த ட்ரெயினுக்குள்ளாக இருக்கிற எல்லா மின்சாதன பொருள்களுக்கும், ஏன் அந்த ட்ரெயினையே இயக்குவதற்கும் மேலே ஒரு தனியாக ஒரு கம்பி வயர் அதில் போயிட்டுருக்கும். இந்த ட்ரெயினுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கொக்கி மாதிரி ஒன்று இருக்கும். அது எங்கே டச் ஆகிருக்கும்? அந்த மேலே போய் கொண்டிருக்கிற அந்த எலக்ட்ரிக் இதில் டச் ஆகிருக்கும். அது மேலே டச் ஆகி அந்த கரண்ட்டை உள்ள எல்லா இடத்துலையும் என்ன பண்ணும்? பாஸ் பண்ணும். அப்படித்தான் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்து உங்களுடைய ஐக்கியம்லாம் எப்படி இருக்கும்? இங்கே சக விசுவாசிகளோடு அந்த ஐக்கியம் அழகா பரம்பி அப்படி இருக்கும். உண்மையாகவே ஒரு விசுவாசியும் கருத்து வேறுபாடோடு நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நடக்கவே முடியாது. இவரும் இயேசு கிறிஸ்துவால் மறுபடியும் பிறந்திருக்கிறார், இன்னொருவரும் இயேசு கிறிஸ்துவால் மறுபடியும் பிறந்திருக்கிறார். இருவருக்குள்ள கருத்து வேறுபாடு எப்படி வரும்? ஏன்னா இப்படி வேணாலும் வரலாம். ஆலயத்தில் நான் 5 மணி நேரம் இருப்பேன், இவர் சொல்லுவார் இல்லை நான் 8 மணி நேரம் இருப்பேன், இல்லை இவர் 10 மணி நேரம். சண்டைகள் வேண்டுமானாலும் வரலாம். இது ஆரோக்கியமான சண்டைகள். எவ்வளவு நேரம் பைபிள் வாசிப்பேன், நான் 24 மணி நேரம் வாசிப்பேன், இவர் ஜெபித்து ஆண்டவரை எனக்கு 25 மணி நேரம் கொடுங்க. இப்படி சண்டைகள் வேண்டுமானாலும் இருக்கலாமே ஒழிய கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டால் 2 பேர் அங்கே டச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல சபைக்குள்ளாக சுவிசேஷத்திற்கு நாம் அடங்கி இருக்கிறோம், அதனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரே ஒரு எவிடன்ஸ். வாட் இஸ் த எவிடன்ஸ்? என்ன ஒரு அதற்கான ஆதாரம் என்ன? ஒன்று தான், சக விசுவாசிகளோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம், அந்த ஒற்றுமை. அதனால தான் வேதாகமம் எப்பொழுதுமே சபையை சரீரமாகவே அது பாவித்து சொல்லுகிறது. நாம் சரீரமாக இருக்கோன்னு சொன்னால்
ஒரு சின்ன சுண்டு விரல்ல ஒரு வேதனைப்பட்டால் கூட ஒட்டுமொத்த சரீரமும் அப்படியே பதபதைத்து பரிதபித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. சபையில மூளையில ஒரு விசுவாசிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் இந்த மூளையில இருக்கிறவர் பரிதபித்து கொண்டு ஓடுகிறார் அல்லவா, அந்த இடத்துல நாம் எல்லாரும் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். சில மேடை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு 4 கைகள் இருக்கிற மாதிரி காண்பிப்பாங்க. ஏன்னா பின்னாடி ஒருவர் ஒளிந்திருப்பார், அவர் அந்த 2 கையை வச்சு அந்த 4 கையில் இருக்கிற மாதிரி காண்பிப்பாங்க. ஆனால் பின்னாடி இருக்கிறவர் தெரியாது. அந்த மேடை நிகழ்ச்சிகள் பார்த்தா அவருக்கு 4 கை 4 கால் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ உண்மையிலே அவருடைய சரீரத்தினுடைய கை ஒன்று இருக்கிறது, பின்னாடி இருக்கிற சரீரத்தினுடைய கை இருக்குது. முதல் இருக்கிற சரீரம் ஓகே, பின்னாடி இருக்கிற அந்த கையில் ஒரு குண்டூசியை வச்சு குத்துங்க. இங்கே முன்னாடி இருக்கிறவருக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது, இப்படியே நின்றுட்டு இருப்பார். இங்கே பின்னாடியில் இருக்கிறவர் தான் வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருப்பார். சில சமயங்களில் நம்முடைய சபையிலும் ஒருவருக்கு வேதனைனா இன்னொருவருக்கு ஒன்றுமே தெரியாது, அதை பற்றி கவலைப்படவே மாட்டார். ஏன்னு கேட்டால் அவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் என்ன இல்லை, இல்லவே இல்லை, அவர் வேற எங்கேயோ இருக்கிறார். ஒரே சரீரமாக நாம் இருந்தாலே அங்கே குண்டூசியை குத்துனா இங்கே வேதனை வந்துடும். இப்போ முதல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம், ஒரே ஆவியிலே நீங்கள் உறுதியாய் நிற்கிறீர்களா? சபைக்கு அது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஒரே ஆவியிலே உறுதியாய் அந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியத்திற்கு என்ன தேவைன்னா, முதல்ல கடவுளுடைய வார்த்தை தேவையாக இருக்கிறது. எல்லா சத்தியத்திலும் நாம் வளர்ந்து இருக்க வேண்டும், வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். எங்கு அது இல்லையோ அந்த இடத்துல நாம் விழுந்து போக முடியும். இன்னொரு காரியத்தை நான் வைத்திருக்கிறேன், இந்த ஐக்கியம் ஒன்றாய் நிலைத்திருப்பதற்கு நான் பல விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறேன், அதெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. இந்த ஐக்கியம், நான் சகோதரனோட ஐக்கியமாக இருக்கிறேன், அது நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. மன்னிப்பு ரொம்ப முக்கியம். யாக்கோபு 16வது வசனம், நீங்கள் இங்க பார்க்கிறோம், நமக்குள்ள ஐக்கியம் வேணும்னா முதல்ல என்னுடைய தவறையும் உங்களுடைய தவறையும் என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். ஆமாம் பிரதர், நிச்சயமா நான் தவறு செஞ்சுட்டேன், இதை நான் அறிக்கை செய்கிறேன். சில சபைகளில் எப்படி தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க, இங்கே மூப்பர்கள்னு ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளலாம். சபை விசுவாசி அங்கே தனியாக இருப்பார். இந்த மூப்பர் ஏதோ ஒரு தவறு பண்ணிடுவார், அல்லது விசுவாசி ஏதோ தவறு பண்ணிடுவாங்க. சபையில் என்ன போதிப்பாங்கன்னா, மூப்பர் என்ன தவறு பண்ணாலும், விசுவாசி என்ன தவறு பண்ணாலும், நீங்கள் அங்கே இருக்கிறீங்க பிரதர், அப்படியே மன்னிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அப்படியே போயிட்டே இருங்க. நல்லது தான், ஆனால் அது ஆரோக்கியமான வளர்ச்சி கிடையாது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால், இந்த ஐக்கியம் நீடித்திருப்பதற்கு ஒருவர் குற்றங்களை ஒருவர் என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். என்னுடைய நடத்தையினாலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே நான் அவரிடத்தில் சென்று அதை பேசி அதை சரி செய்து, இது எதனாலே இதையெல்லாம் சொல்லி அங்கு பரஸ்பர ஒரு குற்றங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் பொழுதுதான் உண்மையான அந்த மன்னிப்பு அங்கே செல்லுபடியாகிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா என்றைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். இங்கே தூரத்தில் இருந்து கொண்டு ஒரு சகோதரர் குற்றம் செய்து கொண்டே இருப்பார், இங்கிருந்து நான் மன்னித்து கொண்டே இருப்பேன். சரி ஓகே, சரி ஓகே ஓகே. ஒரு நாள் அதுவே எனக்கு பாரமாகி அப்படியே வெடிச்சிரும். அன்னைக்கு தான் தெரியும் இத்தனை நாள் அவரை நான் மன்னிக்கவே இல்லைன்னு. என்ன செய்யணும், போய் சென்று பிரதர் ஆற்றி தேற்றி குற்றங்களை அறிக்கை செய்ய வைத்து, இது நம்முடைய தவறு இருக்கிறதா, நாமும் குற்றத்தை அறிக்கை செய்து அந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியத்தை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் ஒருபோதும் ஐக்கியத்தை புதுப்பிக்க முடியாது. அப்போ வேத வார்த்தையின் பிரகாரம் யாரிடத்தில் தவறு இருக்கிறதோ அவரை இன்னும் அதிகமாய் நாம் பலப்படுத்தி அவரை உணர்த்தி என்னவெல்லாம் அவரை பலப்படுத்தின செய்யணும். ஆனாலும் சிலருக்கு விளங்காது. அப்பயே ஒன்றை தெரிந்து கொள்ளலாம், தே ஆர் நாட் அண்டர் த காஸ்பல். அவர்கள் சுவிசேஷத்திற்கு என்ன பண்ணலை, கீழ்ப்படிந்து இல்லை. அழகா தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஆரோக்கியமாய் ஒரு சபை வளர்ந்து போகும் பொழுது விசுவாசிகள் மாத்திரம் சபைக்குள்ளாக இருப்பாங்க. அந்த ஒன்னஸ், ஒரே ஆவி,
இதை பிலிப்பிய நிருபத்தில் மீண்டுமா இதை வலியுறுத்தி சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கீழமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. இப்படியே நிலைத்திருங்க. எப்படி? அடுத்த வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். போதும். ஒரே சிந்தையா இருங்கப்பா. எப்படி ஒரே சிந்தையா இருக்கிறது? சபையின் வளர்ச்சியா? சபையில சிலரை கண்டிக்க வேண்டி இருக்கிறதா? சிலரிடத்துல அன்பு செலுத்த வேண்டி இருக்கிறதா? கூட்டங்களா? வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்களா? இதுல தேவனோட ஐக்கியமா இருக்கிறவர், 2 பேர் தேவனோட ஐக்கியமா இருக்கிறாங்க. இவங்களுடைய சிந்தை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா கர்த்தருக்காக தான் எல்லா காரியத்தையும் செய்வாங்க. இதை செய்யணும் பிரதர், இதை செய்யணும். ஒரே சிந்தை. நம்ம அதை விட்டுறக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த ஒரே சிந்தையை கெடுக்கக்கூடிய காரியங்களும் இருக்குது. எங்கன்னு பார்த்தா, நீங்கள் நீதிமொழிகள் வாசித்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையாக தேவன் எழுதி வச்சிருக்கிறார். பிராண சிநேகிதரையும் யார் பிரிப்பானாமா? தெரியாதா? கோல் சொல்லுகிறவன் எப்படிப்பட்டவங்களை பிரிச்சிருவானா? பிராண சிநேகிதரையும் பிரிச்சிருவாச்சு. அது என்ன கோல் சொல்லுகிறவன்? இதை ஒன்றை நான் விளக்க விரும்புகிறேன். அப்போ பிரதர், அடுத்தவங்களுடைய குற்றத்தை எப்படி நாம் சொல்லுவது? அது கோல் சொல்லுவது போல் ஆகாதா? வேதாகமத்திலே கோல் சொல்லுகக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரம் கோல் சொன்னவங்க இருக்கிறாங்க. எப்படி பார்த்தோன்னு சொன்னால், 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரச்சனையை எடுத்து கையாளுகிறார். சபையில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, சபையில் பாகுபாடு வந்துருச்சு. ஒருத்தர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாருன்னே ஒரு 10 பேர் அவர் பக்கம் போயிட்டாங்க. இன்னொருத்தர் நல்லா பாடுறாருன்னே ஒரு 10 பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க. இன்னொருத்தர் எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறாரு, நமக்கு ஏத்தாள் அங்கே இருக்கிறாரு, அப்படி போயிட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருந்த உடனே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சபைக்குள்ள ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் பேர் என்னன்னு கேட்டால் குலோவேயால். அந்த குடும்பத்தினுடைய பேர், அந்த பைபிளில் இருக்கிற பேர்லாம் அப்படி தான் கொலன்னு தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். குலோவேயால். இந்த குடும்பம் பார்த்தாங்க, ஐயோ சபையில் ஒருத்தர் இப்படி போயிட்டாரு, ஒருத்தர் அப்படி போயிட்டாரு, ஒருத்தர் இங்கே வந்துட்டாரு, இதை யார் சரி செய்ய முடியும்? இங்கே பிரச்சனையில் இருக்கிறவங்க நிச்சயமாக சரி செய்ய முடியாது. அதனால் இந்த சபையை ஸ்தாபித்த அப்போஸ்தலனாகிய பவுலையே நம்ம என்ன பண்ணிடலாம், கூப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பவுலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. அப்படி எடுத்த மெசேஜ் அப்படி அனுப்பி விட்டாங்க. என்ன அனுப்புனாங்கன்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை, ஐயா போதகரே, எங்கள் சபையில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து தான் அதை சரி செய்யணும். இன்னொன்று ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் யார் உங்ககிட்ட வந்து சொன்னாங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. அப்படி சொன்னாங்களா? இல்லை, நாங்கள் தான் இதை சொன்னோங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் முன்னாடி சொல்லிடுங்க. இது எப்படி கோல் சொல்லுதல் பார்த்தீங்களா? இது ஆரோக்கியமான கோல் சொல்லுதல். இப்படி தான் இருக்கணும். சபையில் இது நடக்காது. எப்படி தெரியுமா இருக்கும்? நான் சொன்னேன்னு மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க. அது சில இடங்களிலே அது பொருந்தும், பல இடங்களில் அது பொருந்தாது. முக்கியமாய் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசி உண்மைக்கு இடம் கொடுத்து சாத்தான் வேலை செய்ய முடியாமல் நாம் செய்வோம் என்று சொன்னால், சகோதரர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிநேகிதம் ஒருபோதும் பிரிக்கப்படாது. அந்த குலோவேயாளின் வீட்டார் உண்மையிலேயே தேவனுக்காக ஒரு பாரத்தோடு கூட எப்படியாவது இந்த பிரச்சனையை நாங்கள் சொல்லணும்னு, எங்கள் பேர் வெளியில் வந்தாலும் பரவாயில்ல, யார் எங்களை குற்றப்படுத்தினா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, சபையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் தான் சொன்னோம், தைரியமாக சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் லெட்டர் எழுதுகிறார் கொரிந்துக்கு, உங்களுக்குள்ள பிரிவினைகள் வாக்குவாதங்கள் இருக்கு என்று குலவேயாளின் வீட்டாரின் மூலமாய் நான் அறிந்து கொண்டேன். அவரும் போய் சொல்லலை, எப்படியோ நான் அறிந்து கொண்டேன் அவர் சொல்லலை, இவங்க அறிவித்திருக்கிறாங்க, சாட்சியே சொல்றாரு. இது ஆரோக்கியமான ஐக்கியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே. அதாவது தேவன் எதை வெறுக்கிறார் என்கிற ஒரு காரியம்,
தேவனுக்கு 6 வெறுப்பானது, 5 வெறுப்பானது, 6 இப்படி பல வெறுப்புகளை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சில சமயங்களிலே நம்மையும் அறியாமல் நாம் என்ன பண்ண முடியும்? விரோதத்தை உருவாக்க முடியும். சுவிசேஷத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களா இருக்கீங்களா? ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரே சிந்தை, ஒரே ஆவி. என்னால் இருக்க முடிகிறதா? நான் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான். அது போதும். நமக்கு அந்த ஐக்கியம் இருக்கணும், நமக்குள்ளாக அந்த ஃபெல்லோஷிப் இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இப்படி ஒரே சிந்தையா நான் இருக்கும் பொழுது எங்கிருந்து வரப்போகுது ஜாதி, மதம், மொழி, இனம், இன்னும் உயரம், குள்ள, நெட்டை எதுவும் கிடையாது. நமக்கு அதை யோசிக்கவே நேரம் இல்லை. ஆண்டவர் ஒரே மனிதனை தான் படைத்தார். ஆதாமை படைத்தார், ஏவாளை படைத்தார். எப்பொழுது ஜாதி உண்டென்று எனக்குள்ளாக நம்பிக்கை வருகிறதோ அந்த நிமிடமே வேதாகமம் பொய் என்று நான் அறிக்கை செய்கிறேன். புரிஞ்சதுங்களா? தேவன் என்ன பண்ணல? ஒரு மனிதனை படைக்கல. ஒரே மனிதனாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் உருவானார்கள் என்கிற சத்தியத்திற்கு விரோதமாய் நான் செயல்படுகிறேன். வேற ஒரு மதம் இப்படி போதிக்கிறது. மனிதர்கள் எப்படி விழுந்தாங்க? தலையிலிருந்து வந்தவங்க அப்படிப்பட்டவங்க, மார்பிலிருந்து வந்தவங்க அவங்க, இடுப்பிலிருந்து வந்தவர்கள், காலிலிருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி. இப்படி ஒரு மதம் போதிக்கிறது. எப்பொழுது ஜாதி உண்டு என்று நான் நம்புகிறேனோ அந்த நிமிடமே யெகோவா அல்ல என்னுடைய தேவன், அதுதான் என்னுடைய தேவன். ஏன்னா அங்கதான் ஜாதி உருவானது ஒரு கதை அங்க இருக்கிறது. அதை நான் மறைமுகமாக நான் ஊக்குவிக்கிறேன். தேவன் ஆதாமை படைத்தார், அந்த ஒரு மனிதனாலே உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் படைத்தார் என்பதை எப்படி காண்பிக்க முடியும்? எனக்குள்ளா இருக்கிற எப்பொழுது ஜாதி வெறி மறைந்து அது போகிறதோ அந்த நிமிஷத்துல. திருமணம் பண்ணும்போது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வைங்க. பொதுவாக கண்டிஷனே நம்ம வைக்கக்கூடாது ஆண்டவருடைய, ஆனால் ஒரு கண்டிஷன் வைங்க, என் ஜாதியில் மட்டும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இப்படி ஒரு கண்டிஷன் வைங்க, மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க. எனக்கு அந்த எண்ணம் முன்னாடியே இருந்துச்சு. தப்பித்தவரையும் கூட யாராவது தெரியாமல் என்னுடைய ஜாதியிலே நான் திருமணம் பண்ணிட்டா யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, கரெக்டாக இருந்தாலும் பாரியா எப்படியெல்லாம் பேசிட்டு அதே ஜாதியில் போய் கட்டிட்டு வந்துட்டான் பாரு. அதுக்கு கூட ஆண்டவரை இடம் கொடுத்துடாதீங்க. அதுக்காக வேற ஜாதி பொண்ணா பார்த்து பார்த்து தேடிட்டு இருக்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு எதுவும் செய்யாமல் இருப்போம். ரைட். இதெல்லாம் சின்ன சின்ன அந்த ஐக்கியத்தை வளர்ப்பதற்கான வழிகள். அப்போ ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்கிறோமா? நாம் நிச்சயமாகவே சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்கள் என்று எண்ணிக்கொள்ளலாம். அடுத்து என்ன போட்டிருக்குங்க? போதும். எதற்காக போராடணும்னு சொன்னால் அடுத்து உங்களுடைய வேலை. இது ஒரு போர் வீரர்களைப் போல இவர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பிலிப்பிய விசுவாசிகளுக்கு இவர் எங்கேருந்து கடிதம் எழுதுகிறார்னா, எங்கேருந்துங்க? சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அதனால தான் முதல்ல நம்ம வாசித்தோம், நான் வந்தாலும் நான் வராவிட்டாலும் இந்த காரியத்தை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆவேனா விடுதலை ஆக மாட்டேனா எனக்கு தெரியாது. சிறைச்சாலையில் இவர் பார்க்கிறார், எல்லாரும் போர் கைதிகளும் சண்டைகளும் வாள்களும் நிறைந்த அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை இவரை இப்படி ஒரு கடிதம் எழுத தூண்டி இருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு போர் வீரனுக்கு இருக்கக்கூடிய தகுதியை அடிப்படையாக வச்சு எழுதுறார். ஒரு போருக்கு போகக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஒரே சிந்தையா இருக்கணும். எதிரி படையினரை நான் அழித்தே தீர்வேன். அடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் போராட்டம். உனக்கு வேற எதுக்காகவும் போராட்டம் இருக்கக்கூடாது. நீ எதிரி படையினரை பந்தாடணும், எத்தனை பேரை கொன்று குவிக்கணும். இந்த சிறு இதில் இந்த காவியங்கள்லாம் படிக்கும் பொழுது நகைச்சுவையாகவும் அதே சமயம் யோசிக்கக்கூடிய அந்த காவியங்கள்லாம் இருக்கும். பார்த்தீங்களா, போருக்கு சென்று அந்த எதிரி படையினுடைய 2 கைகளையும் கால்களையும் எடுத்து வந்து விட்டேன், என்னுடைய வீரத்தை பாருங்க. ஏன் தலை வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, ஏற்கனவே தலையை ஒருத்தர் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருப்போம். என்னுடைய வீட்டில் ஒரு முறை அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்பொழுது தொப்பம்பட்டிங்கிற ஒரு இடத்துல நான் வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா என்னென்னா வெளியில் பாம்பு வந்துருச்சு. அந்த அம்மா என்ன நினச்சி,
இவர் பையன் தானே அடிப்பார் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருச்சு. எனக்கு சொன்ன உடனே என்னடா இக்கட்டான சூழ்நிலை, நம்மளை ஒரு ஆண்மகன் சொல்லி அடிக்க கூப்பிட்டாங்க, இப்போ போய் ஆகணும். உள்ளுக்குள்ளே பயம் உதறல் எடுக்குது, என்ன நடக்குமோ தெரியாது. அப்படியே ஒரு சின்ன குச்சி, ஒரு நல்ல குச்சி கிடைத்தது, நல்லா எடுத்துட்டு போனால் அந்த தம்பி அந்த பதறக்குள்ளே தான் இருக்குது, எப்படியாவது அடிச்சிருங்க. நான் போனவொடனே எனக்கு அப்படியே கை காலம் நடுங்குது. அப்படியே பார்த்தா கண்ணை மூடிக்கிட்டு பயங்கரமாக அடித்தேன். அப்போ அந்த பக்கம் போனவர் சொன்னார், தம்பி நேற்று அந்த பாம்பை அடித்து போட்டேன் அப்படின்னாரு. எனக்கு மானம் மறுவாதை எல்லாம் போயாச்சு. அதை பிடிப்பதற்காக ஒரு பூனை வேற வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன நினச்சேன், உயிரோடு இருக்கிறதுனால அந்த பூனை பிடிக்க வருது போலன்னு நினச்சிக்கிட்டு பூனையை விரட்டி விட்டுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பூனை என்னை ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு போயிருக்கு. இப்படியும் போராட முடியும் செத்த பாம்பை அடிக்கக்கூடிய ஆட்கள். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் வத்தலக்குண்டில் இருக்கும்போது அதே மாதிரி தான். அதையும் அப்போ நான் 10th படிக்கும்போது ஒரு அம்மா, வாங்க பாம்பு வந்துருச்சு, அது உண்மையிலே பாம்பு தான், அது இது இல்லை. அவங்க பையன் விளையாடுகிற அந்த ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்துகிட்டு வேறு எதுவுமே இல்லை. எனக்கு அப்படியே நடுக்கும். ஆனாலும் கண்ணை மூடிட்டு போய் அடித்தேன். பாம்பு மேலே ஒரு அடி படலை, பேட்டு சுக்குநூறாக போயிடுச்சு. நான் அடிச்சிருந்தா கூட அடிச்சிருப்பேன், தம்பி என் பையன் பேட்டை உடைச்சிட்டியே நீ அப்படின்ட்டாங்க. இப்படியும் போராட முடியும். இங்கே பார்க்குறோம், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போராடுங்க, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக. விசுவாசத்திற்கு எப்படி போராடுறது? என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் போராடும் போது எப்படி போராடுங்கன்னு போட்டிருக்கேன். தனி ஒரு ஆளாக நீங்கள் நின்று போராடல. எப்படி போராடணுமா? கூட சேர்ந்து நீங்கள் விசுவாசத்திற்காக போராடுங்க. அது ஏன் கூட சேர்ந்து போராடணும்? எப்பொழுதும் வேதாகமும் தனி நபருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்து போகும். அதனால தான் அடிக்கடி 2 பேரை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் எத்தனை பேராக போங்க? 2 பேராக போங்க. ஒருவனுக்கு குளிர் உண்டா கூட இன்னொருவனாலே உடல் சூடாக மாறும், அவன் பிழைக்க முடியும். 2 பேரை குறித்து போதித்திருக்கிறது. நீங்கள் குளிர்காலத்தில் வெளியில் வீட்டில் விறகு வச்சு, இப்போலாம் யாரும் விறகு வச்சு எரிக்கிறது இல்லை, விறகு வச்சு எரிப்பாங்க. அந்த விறகு வைத்து எரிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல குச்சிகளை வச்சு தான் எரிப்பாங்க. ஏன் ஒரே குச்சியை வச்சு எரிக்கலாம்ல? பெரிய மரமாக இருக்குன்னு ஒன்றை கொண்டு வச்சேன்னு சொன்னால் எரியாது. அதை 4-5 குச்சிகளை வைத்தாதான் அங்கே அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த மீதி 3 குச்சியை எடுத்துகிட்டு 1 குச்சியை மட்டும் வைங்க, அது அப்படியே அமர்ந்து போயிடும். தேவனும் கூட நம்மளுடைய விசுவாசத்திற்கான போராட்டம் தனியாக நான் நின்று போராடணும் இருக்கக்கூடாது. சபையெல்லாம் சேர்ந்து அந்த விசுவாசத்திற்காக போராடும் பொழுது அதில் சில சமயம் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது கூட மற்றவர்கள் என்னை தோள் கொடுத்து தூக்கி போராட வைக்க முடியும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நன்றாக அறிந்து கொள்ளுங்க, தனியாக உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களால் அடைய முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அதற்காக தான் தேவன் சபை என்கிற ஒரு கூடுகையை வைத்திருக்கிறார். உங்களுடைய போராட்டம் முழுவதும் சகோதரர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். வேற எப்படி இருக்கக்கூடாது, சகோதரர்களோடு சேர்ந்து இருக்கணும். அப்போ கொஞ்சம் அந்த சமயங்களிலே பலவீனமான ஒரு சகோதரன் இருந்தாலும் கூட உங்களோடு கூட அவர் பலமுள்ளவராய் எழுந்து வர முடியும். ஒருவருக்கு பலன் அதிகமாக இருக்கு, ஒருவர் குறைவாக இருக்கு. அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இப்படியாய் ஒருவர் பிரமாணத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் பாரத்தை சுமந்து பிரமாணங்களை நிறைவேற்றுங்க. அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையில் சிறியவர்கள் உண்டு, பெரியவர்கள் உண்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே ஒரே வயதினராக இருக்கிறீங்க? நிச்சயமா இல்லை. பெற்றோர்களுக்கு குறிப்பிட்ட வயது, குழந்தை இருக்கு. எங்கேயாவது போகும்போது வரும்பொழுது எப்படி போறீங்க? அந்த பிள்ளையும் தான் பயணம் செய்யுது, ஆனால் அதெல்லாம் நடக்க முடியாது. அல்லது சின்ன பிள்ளைய இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது, ஆனாலும் நீங்கள் அதை எடுத்து செல்ல முடிகிறது. எப்படின்னு கேட்டால் அதுதான் அந்த ஒற்றுமை. இப்படித்தான் சபையும் வளர வேண்டும்.
நம்முடைய போராட்டம் எல்லோரோடும் சேர்ந்து இருக்க வேண்டும். அது எப்படி போராடுவது? இதையே யூதாவும் எழுதுறாரு, இதே வசனத்தையே எழுதுறாரு யூதா. அது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 3வது வசனம். பிரியமானவர்களே, அந்த உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். யூ ஹாவ் டு ஃபைட், போராடணும். எப்படி போராடணும்னு கேட்டால் விசுவாசத்திற்காக போராடணும். அது என்ன பிரதர், விசுவாசத்திற்கு எப்படி போராடுவது? வேற ஒன்றும் கிடையாது. தேவன் அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டதே அவரை விசுவாசித்ததின் மூலமாக. அப்ப போராட்டம் எதற்கு விரோதமாய் வரும்னு சொன்னா, உங்களை அவிசுவாசத்திற்குள்ளாக தள்ளும்படியாக போராட்டம் வரும். நீங்க எல்லாம் சேர்ந்து சகோதரர்லாம் கையை பிடித்து கொண்டு, ஆண்டவரே அந்த விசுவாசத்திற்கான போராட்டத்தில் நாங்க ஜெயிப்போம். தேவனை விசுவாசிக்க தவறுகிற குறைவாய் இருக்கிற சகோதரர்களை நீங்க சேர்த்து, பிரதர் கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல் விசுவாசம் வைங்க, என்னை பாருங்க, வாங்க, ஃபெய்த். இப்படித்தான் நம்முடைய போராட்டம் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீர் விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு முதல் நிருபத்தில் அவர் சொல்லுகிறார். கடைசியில் 2ஆம் நிருபம், முதல் நிருபத்தில் சொல்லிட்டாரு, நீ விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடு. தீமோத்தேயுவை எடுத்து, அப்போ நீங்க போராடுறீங்களா? அப்படி கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி கேட்டுட்டா 2வது நிருபத்தில் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நான் நல்ல போராட்டத்தை எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப எதற்காக அவர் போராடி இருக்கிறாரு? இந்த ஃபெய்த், விசுவாசத்திற்காக போராடி இருக்கிறாரு. அதன் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, நாம எல்லாம் சேர்ந்து போராடுறோம். என்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு நான் ஒருபோதும் களங்கம் விளைவிக்கவில்லை. புரிஞ்சுதுங்களா? எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு நான் களங்கம் விளைவிக்கவில்லை. ஒரு போருக்கு போறாங்க, போருக்கு போகும் பொழுது எல்லாம் சேர்ந்து அந்த படையில சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் மாத்திரம் புறம் மிதிக்கிட்டு ஓடினார் அப்படின்னு ஒரு செய்தி வருது, அல்லது யாராவது பார்க்குறாங்க. என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த அந்த சபையே அல்லது அந்த படையே பின்வாங்கி போயிடும். இன்னும் சில இடங்களிலே மேலே ராஜா போரிட்டு கொண்டிருப்பார். ராஜா கூட போரில் அடிபட்டு சாகக்கூடிய நிலைமை ஆயிரும். ஆனால் அந்த விஷயத்தை படை வீரர்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. அதை கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷத்தில் என்ன ஆயிரும்? படையே சின்ன பின்னமா சிதறி ஓடி போயிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு நான் களங்கத்தை விளைவிக்கல, எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஏன்னா இந்த போரிலே நான் ஒரு முக்கியமானவனாக இருக்கிறேன். நான் தோற்று போனேன் என்று சொன்னால் என்னை பார்த்து ஒட்டு மொத்தமாக எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? விழுந்து போயிடுவாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களை பார்த்து யாரும் பின்னாடி போயிடக்கூடாது. நாம் இருப்பதே விசுவாசத்திற்காக, போராடுவதற்காக. இந்த உலகத்தில் வேற எல்லா காரியத்தையும் செய்கிறோம். விசுவாசத்திற்கான போராட்டம் ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் போர், அந்த படையின்னு வரும் பொழுது இவங்களுடைய முதல் நோக்கமே எப்படியாவது அரசரையோ தளபதியோ கொன்றணும். அவரை கொன்னுட்டா போதும், படையே சிதறி ஓடிடணும். இன்றைக்கு நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? இன்னும் தமிழ் காவியங்களில் எழுதி வச்ச அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக இருக்கும். ராஜா இறந்து போயிட்டாருன்னா அடுத்து தன்னுடைய அந்த ராஜாவினுடைய மகனுக்கு 8 வயது இருந்தாலும் சரி, ஏன் வேதாகமத்தில் 7 வயது இருந்தாலும் சரி, 8 வயது இருந்தாலும் சரி, அவனை அரியணையில வைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை போருக்கு அனுப்பிடுவாங்க. அவனை மையமாக வைத்து எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவரே தைரியமாக வந்திருக்கிறான்னு சொல்லி போரிட போவாங்க. நான் சின்ன பிள்ளையில் அந்த தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அப்போ நிறைய அந்த காவியங்கள், இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் இந்த மாதிரிலாம் படிக்கும் பொழுது அதில் ஒரு காவியம் இருக்கிறது. போருக்கு போன பாண்டிய மன்னர்களை குறித்ததான ஒரு காவியம் இருக்கிறது. அது அதிகமாக என்னை பாதித்த ஒரு விஷயம்.
போர் நடந்து கொண்டே இருக்கிறது. போர் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் போரில் செத்து மடிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பாண்டிய மன்னன் அறிக்கை செய்கிறான், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளையும் அனுப்புங்க, வேற வழி இல்லை, எல்லாரும் போர் செய்யணும். ஒரு மூதாட்டி, ஒரு வயதான அம்மா, அந்த அம்மாவுக்கு 4 பசங்க. மூத்த பையன் ஏற்கனவே போரில் செத்து போயிட்டான். இனி 3 பசங்க தான் இருக்கிறாங்க. 3 பசங்கள்ல முதல் பசனை போருக்கு அனுப்பியாச்சு. அவன் போறான், போரில் மரித்து போயாச்சு. அடுத்த பையனை, நீயும் போ, பரவாயில்ல, நாட்டுக்காக உயிரை கொடுக்கணும், நீயும் போ. அவனும் போறான், மரித்து போயாச்சு. கடைசியில் வெறும் 5 வயது ஒரு மகன், அவன் நடக்கவே முடியாது. எல்லாரும் மரித்து போயாச்சு. பார்த்தா அந்த பையன், சின்ன பையன் விளையாண்டு கொண்டிருக்கிறான். மகனே, இந்த நாட்டுக்காக போராடுவதற்கு உன்னுடைய வீட்டில் எல்லாருமே உயிரை கொடுத்துட்டாங்க, நீ ஒருத்தன் மாத்திரம்தான் பாக்கியா இருக்கிற, நீ போய் போரிடு. இவனும் சரி அம்மா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போறான். அதே மாதிரி போர் நடக்குது. போர் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க அம்மாவுக்கு இங்க உயிர் போகக்கூடிய ஒரு வேதனை. என்ன நடக்குது? ஐயோ! சாயங்காலம் அந்த போரின் முறைமையின் பிரகாரம் 6 மணிக்கு போரெல்லாம் முடிஞ்சாச்சு. இருள் மசங்குகிற நேரம். எங்கு பார்த்தாலும் பிண குவியல்கள் இருக்கிற இடத்துல தன்னுடைய மகனை தேடி போறான் அம்மா. எல்லாரும் ஆங்காங்கே தேடிக்கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் தேடுறாங்க. இந்த அம்மாவின் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, 5 வயது பையனை நீ அனுப்பி இருக்கிறையே, நீ ஏன் இப்படி செய்த, ஏன் இதை செய்த? இந்த அம்மா அழுது கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய மகனுடைய பிணம் எங்கே கிடக்கிறது, நான் பார்க்கிறேன், தேடி போறேன். எல்லாம் அந்த அம்மாவையே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது யாருமே நடக்க முடியாத ஒரு சம்பவம். ராஜாவே பார்த்து கண்கலங்கி கொண்டிருக்கிறார். இந்த அம்மா அழுது கொண்டு போய் எல்லா இடத்துலையும் தேடுது. ஒரு இடத்துல தன்னுடைய மகனை போலவே இருக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்த உடனே ஓடி போய் பார்க்குது. கடைசியில் அது அவங்க மகன். அவன் செத்து கிடந்தான். இந்த அம்மாவுடைய கண்ணில் இருந்து தண்ணீர் தாங்க முடியல. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எதற்காக ஏன் இந்த பையனை அனுப்புனீங்க? இந்த அம்மா பேசவே இல்லை. அந்த பையனை பார்த்து அப்படி திருப்பி தூக்குச்சு. திடீரென்று அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை, சிரித்தது. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. ஏன் இவ்வளோ நேரம் அழுதிங்க, என்னாச்சு? இல்லை, இந்த போரிலே ஒருவேளை என்னுடைய பையன் புறமுதுகிட்டு ஓடி முதுகிலே அம்பை வாங்கி செத்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா அப்படி சாகல, நெஞ்சில வாங்கி இருக்கிறான். மற்றவர்களுக்கு முன்பதாக என்னுடைய மகன் வீர மரணம் அடைஞ்சிருக்கிறான். ஒருவேளை இவன் புறமுதுகிட்டு செத்திருப்பான்னு சொன்னா என்னுடைய குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஒரு அவப்பெயரை வாங்கி இருப்பான், மற்ற எல்லாரும் பின்வாங்கி போயிருப்பாங்க. இவன் அப்படி அல்ல, நெஞ்சிலே அம்பை வாங்கி செத்திருக்கிறான். ஒரு காவியம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னுடைய விசுவாசத்தினாலே அநேகர் முன்னேறி வருவதற்கு காரணமாக இருந்தேன். நான் விசுவாசத்தை களங்கப்படுத்தலை, அநேகர் பின்வாங்கி போவதற்கு நான் காரணமாக இல்லை. எனக்கு அருமையானவர்களே, உங்களாலே சபையில் யாராவது பின்வாங்கி போகிற மாதிரி இருக்கா? ரொம்ப டேஞ்சரான ஒரு சூழ்நிலை, ஆபத்தான இக்கட்டான ஒரு நிலைமை. தேவன் அதை மாற்றுகிறார். ஒன்றாய் கூடி இந்த விசுவாசத்திற்காக போராடுவோம். அடுத்து வேதவசனம் சொல்லுகிறது, எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க. நேரம் அதிகமாயிருச்சு, சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா? கொஞ்ச நாள் கூட ஆகல, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொஞ்ச நாள் கூட ஆகல,
அந்த கூட்டம் கொலவெறியிலே இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற பெயரை சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் கொன்று குவிக்கணும் என்ற ஒரு வெறியில அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்ப மறுதலித்து ஓடின பேதுரு இப்ப வந்து நின்று தைரியமாய் பேசுகிறார். எதனாலே? சுவிசேஷத்தினுடைய வல்லமை, அவர் சுவிசேஷத்திற்கு கீழாக இருக்கிறார், அவர் சுவிசேஷத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய தைரியத்தை அவர்கள் பார்த்து படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று அறிந்து, இயேசுவோடு கூட இருந்தவங்க அறிந்து கொண்டாங்க. எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. உயிரே போனாலும் பரவாயில்லை, நாங்கள் புறம் மிதுகிட்டு ஓடுகிறவர்கள் அல்ல, தைரியமாய் நிற்கிறவங்க. அந்த தைரியம் நமக்கு இருக்கா? சுவிசேஷத்திற்காக தைரியமாக நிற்க முடியுது அவங்களால? அவங்க குடும்பத்தில் கர்த்தருக்காக எதிர்த்து நின்று ஏதாவது வார்த்தை பேச முடியுதா? உறவினர்கள் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கத்தக்க தைரியம் உங்களுக்கு இருக்கா? எதிர்க்கிறவர்கள் எதிர்த்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எதிர்க்கிறவர்களாலே நீங்கள் மருளாது இருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்படணும். அப்பதான் நீங்க சுவிசேஷத்திற்கு பாத்திரவாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் அதே தான் 28. நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போவதற்கு அத்தாட்சியா இருக்கிறது. எவர்கள் கெட்டு போவதற்கு? மற்றவர்களும் மருளக்கூடியவர்களும் கெட்டு போவதற்கு அத்தாட்சியா இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர் என்பதற்கு அடையாளமும் இதுவே. ரட்சிக்கப்பட்டவன் தானா? யோசனை பண்ணி பாருங்க. எதிர்க்கிறவர்கள் உங்கள் முன்பதாக வந்து, உறவினரோ சொந்தமோ பந்தமோ யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதிர்க்கிறவர்கள் முன்பதாக கிறிஸ்துவுக்காக எப்படி நிற்கிறீங்க? அதுதான் நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டீர்களா அல்லது சுவிசேஷத்திற்கு உடன்பட்டிருக்கிறீர்களா என்பதற்கான அடையாளம். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம், நம்மை நாமே நிதானித்தறிவோம். சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நாம் யோசித்து பார்க்கலாம். நாம் அதை சிந்தித்திருக்கிறோம். 3 குறிப்புகளை வைத்து சிந்தித்திருக்கிறோம். ஃபெல்லோஷிப், ஐக்கியம், ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்பது, சுவிசேஷத்திற்காக அந்த விசுவாசத்திற்காக கூட சேர்ந்து போராட்டம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்த அந்த போராட்டம், கடைசியில் எதிர்க்கிறவர்களாலே நான் ஒன்றிலும் மருளாதிருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை, இதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், ஐ ஆம் ஒர்தி, நான் இந்த சபையிலோ அல்லது கிறிஸ்துவின் சபையிலோ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அடையாளம் இருக்கிறதா? தேவன் அதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறாரா? நம்மை நிதானிப்போம். கடைசியில் நான் மரிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு வார்த்தை சொல்லுவோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு கடைசியில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வெற்றி வார்த்தையாக இருக்கணும். வேற எந்த வார்த்தையும் நமக்கு தேவையில்லை. சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். வேற யாருக்கும் பாத்திரவான்களாய் நீங்கள் நடக்கணும்னு வேதம் சொல்லலை. அம்மாவுக்கு பிள்ளையா, அப்பாவுக்கு பிள்ளையா, ஒரு நல்ல பெற்றோரா, நல்ல தகப்பனா, இதெல்லாம் கரெக்டு தான். அதையெல்லாம் இரண்டாவது இடத்துல தூக்கி போடுங்க. முதல்ல நான் சுவிசேஷத்திற்கு பாத்திரவனா இருக்கிறேனா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். இன்றைக்கு நாம் அதை விட்டு மற்ற எல்லா காரியத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தூக்கி எறிங்க அதெல்லாம். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சுவிசேஷத்திற்கு நான் பாத்திரவானா, அதற்கு நான் பாத்திரவானா இருந்தாலே என்னுடைய குடும்பத்திற்கு எல்லாவற்றுக்கும் நான் பாத்திரவானா இருப்பேன். ஏன்? நான் சகோதரர்களோட ஐக்கியமா இருப்பேன்னு சொன்னா என்னுடைய குடும்பத்தில் எப்படி ஐக்கியமா இருக்க மாட்டேன்? நான் ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுவோம், சுவிசேஷத்திற்கு நான் பாத்திரவானா. இந்த சுவிசேஷத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் நான் பாத்திரவானா இருந்து ஆக வேண்டும். இது கட்டாயம். இது என்மேல் விழுந்த கடமை. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம் தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கிறோம். அதை எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், அப்பியாசப்படுத்துங்கள், வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய நாம் மகிமைப்படுத்துங்கள்.